ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் சரிகமபாவில் பார்த்தீங்கன்னா நினைத்தாலே இன்றைக்கி ரவுண்டு வந்து செம்ம சூப்பராக அப்படியே நினச்சாவே இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரிக்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் வந்து கார்த்திக் ராஜா சார் வந்தார், அவ்வளோ செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். போனதே டைமே கிடையாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் சூப்பராக பாடினாங்க. அதில் வந்து வீரபாண்டி பாடின பாட்டு, அப்பா சேது படத்தில், ஐயோ அவர் அப்படியே உள்ளே போய் அப்படியே குத்தி கிழிச்சிட்டாருங்க. அப்படியே அப்படியான பாட்டு, ஐயோ அதெல்லாம் அழுதேட்டேங்க. அவர் பாடும்போதெல்லாம் அழுதேட்டேன். நான் சுத்தம் நிஜமாகவே அழுதுட்டேங்க. அவ்வளவு அருமையாக அப்படியே சைந்தவி மேடம் சொன்னாங்க, ஹார்ட் டு ஹார்ட் அப்படிங்கிற மாதிரிக்க. அப்பா என்ன ஒரு பாட்டு, எவ்வளோ அருமையாக பாடினார் தெரியுமா? அந்த பாட்டு வந்து அப்படியே நிஜமாகவே அப்படியே ஒரு உயிர் இருக்கிறாப்லே இருந்துச்சுங்க. ஒரு உயிர், ஒரு ஒரு பாட்டுக்கு உயிர் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சுங்க. அவர் கார்த்திக் ராஜா சார் யாருக்குமே எழுந்திரிக்கல, ஆனால் இவர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு வந்துட்டார். அவர் பின்னாடியே நின்னார் முடிக்கட்டும்னு. அப்போனா பார்த்துக்குங்க எப்படி அவர் பாடியிருப்பாருன்னு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அந்த பாட்டு, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு சொல்லலாம். அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா, மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க இவங்க அருளினி. அவங்கள பார்த்தா ரொம்பவே ஆசையாக இருக்குங்க. அவ்வளோ க்யூட்டாக எப்போ பார்த்தாலும் அப்படி சிரிச்ச முகமாகவே இருக்கிறாங்க அவங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்கள பார்த்தா. ஒரு ஒரு எனர்ஜியே வருது. அவங்க வந்து இந்த வாட்டி வந்து கிழக்கே போகும் ரயிலில் வந்து பூவரசம் பூத்த சூப்பராக பாடினாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து முகேஷ் பாடினார். அவர் வந்து தளபதி படத்தில் சூப்பராக பாடினாருங்க. அந்த பாட்டு வந்து இன்றைக்கி எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அம்மன் அவர் வந்து சைந்தவி மேடம் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அர்ச்சனை கேட்கும்போது, எனக்கு வந்து ஒரு கப் ஆஃப் காஃபி, அப்படியே மழை பெய்யணும், அப்படியே இளையராஜா சாரோட பாட்டு கேட்கணும். ஸோ இது வரைக்கும் இந்த சுச்சுவேஷன் வந்து எல்லா பேருக்குமே ஒரு ஆசை இந்த மாதிரி. ஸோ அதே தான் அவங்களும் வந்து எல்லோரும் நினைக்கிற வரைக்கும் அவங்களும் கேட்டாங்க. அதே மாதிரி அம்மன் அவர் வந்து அவங்க கேட்டது மாதிரியே என் இனிய பொன்விழா அப்படிங்கிற ஒரு பாட்டை, செம சூப்பரான ஒரு பாட்டை எடுத்துகிட்டு வந்து பாடினார். அதுவும் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.